வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் லஞ்சம் பெற்ற வழக்கில் 2 சப் இன்ஸ்பெக்டர்கள் பணியிடை நீக்கம், ஒருவர் ஆயுதப்படைக்கு மாற்றம். டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவு. சுயமரியாதை சுடர் MA சண்முகம் பிறந்தநாள். புதுச்சேரி அரசு சார்பில் சிலைக்கு சபாநாயகர் மற்றும் அமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கடற்கரை பொது சொத்துக்கள் குறித்து அரசு முறையான கணக்கெடுப்பு நடத்த கோரிக்கை. மீனவர் அமைப்பு ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் 2 சப் இன்ஸ்பெக்டர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். புதுவை வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த சிறுமி கடத்தப்பட்ட வழக்கில் சிறுமியை மீட்க சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா ரூபாய் 5000 லஞ்சம் பெற்றுள்ளார். இது புகாரானதை தொடர்ந்து சரண்யாவின் கணவரான பாகூர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பிரபு மனைவி லஞ்சமாக பெற்ற ரூபாய் 5000 திருப்பி அனுப்பியுள்ளார். இது குறித்து சப் இன்ஸ்பெக்டர்கள் சரண்யா, பிரபு ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அளித்த புகாரின் பேரில் புதுவை லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதுபோல் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் குட்கா விற்பனை செய்தவரின் பொருட்களை திருப்பி ஒப்படைக்க லஞ்சம் வாங்கிய உதவி ஆய்வாளர் பக்கிரிசாமியை சிபிஐ கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இதன் காரணமாக போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா, பக்கிரிசாமி ஆகியோரை சஸ்பெண்ட் செய்தும் சரண்யாவின் கணவரான பாகூர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பிரபுவை ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்தும் போலீஸ் டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டுள்ளார். சுயமரியாதை சுடர் MA சண்முகம் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. சுயமரியாதை சுடர் MA சண்முகம் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. முதலியார்பேட்டை மரப்பாலத்தில் உள்ள அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விழாவில் MA சண்முகத்தின் குடும்பத்தினர் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சான்றோர் குல தர்ம பரிபால கிராமணியார் பேரவைத் தலைவர் புரந்தரதாசன் தலைமையில் நிர்வாகிகள் MA சண்முகம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கடற்கரை பொது சொத்துக்கள் குறித்து புதுச்சேரி அரசு முறையான கணக்கெடுப்பு நடத்த கோரி மீனவர் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கடற்கரை பொது சொத்துக்கள் குறித்து புதுச்சேரி அரசு முறையான கணக்கெடுப்பு நடத்த கோரி மீனவர் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சுதேசி மில் அருகே இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் அமைப்பாளர் மங்கையர் செல்வன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் ராமச்சந்திரன் மற்றும் மீனவ பஞ்சாயத்தைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு கடற்கரை வரைவு மேலாண்மை திட்டங்களை வெளியிட்டு திரும்பப் பெறப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் புதுச்சேரியில் கடற்கரை பொது சொத்துக்கள் 612 ஏக்கர் பதியப்பட்டுள்ளன. ஆனால் 551 ஏக்கர் பொது சொத்துக்கள் இன்னும் பதியப்படவில்லை. இதேபோல் காரைக்கால் மாவட்டத்தில் 575 ஏக்கர் பதியப்படாமல் உள்ளது. மீனவர்கள் உரிமைகளுக்கு எதிராகவும் பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாகவும் மீனவர்களின் பொது சொத்துக்களை தாரை வார்க்கும் திட்டமிடும் புதுச்சேரி அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் வகையில் புதுச்சேரியில் போராட்டம் நடத்தப்படும் என்று மங்கையர் செல்வம் தெரிவித்துள்ளார். ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டத்தில் 550 ஏக்கர் நிலத்தை கடற்கரையில் காணவில்லை. மீனவ சொத்துக்கள் காணவில்லை. கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டத்தில் 470 சதுர கடற்பை காணவில்லை. நியாயம் தானா? அரசே நியாயம் தானா? சுற்றுலா வளர்ச்சியின் பேராலே மீனவருக்கு தாரை வார்த்தை, அடியாருக்கு தாரை வார்ப்பது நியாயம் தானா? மீனவர்களின் நீண்ட கால தலைமுறையாக 12 காலமாக பாதுகாத்தவர்கள் இன்றைக்கு அரசு சட்டத்தின் பெயரால் இந்த பாரம்பரிய மீனவர்களை கடலில் இருந்தும் கடற்கரையில் இருந்தும் விரட்டி அடித்துவிட்டு கடலில் இருக்கக்கூடிய வளங்களை பன்னாட்டு பெருமுதலாளிகளுக்கு தாரை வார்ப்பதற்கு திட்டமிடுகிறார்கள். காடுகளை எப்படி பன்னாட்டு முதலாளிகளுக்கு தாரை வார்த்து இன்றைக்கு சத்தீஸ்கரிலே பஸ்தாரிலே
அந்த காட்டிலே வாழக்கூடிய பழங்குடி மக்கள் அந்த வளத்தை பாதுகாப்பதற்கு போராடுகிற போது ராணுவத்தை வைத்து அந்த மக்களை கொண்டிருக்கிறார்கள். அதை போல ஆபத்து எதிர்காலத்தில் மீனவ மக்களுக்கு நிகழக்கூடாது. எனவே இந்த திட்டத்தில் மீனவர்களுடைய வாழ்வாதாரங்கள் முழுமையாக சேர்க்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைக்கு அனைத்து கிராம பஞ்சாயத்தார்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக என்னுடைய கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக மக்களை திரட்டி பஞ்சாயத்தார்கள் முன்னிலையில் புதுச்சேரி மாநிலமே ஸ்தம்பிக்கிற வகையில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிற வகையில் எங்களுடைய போராட்டம் தீவிரமான போராட்டமாக இருக்கும் என்பதை எச்சரிக்கையோடு இந்த அரசுகளுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி வினோபா நகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு விளக்கு பூஜை நடைபெற்றது. விழாவில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். உழவர்கரை நகராட்சி புதுச்சேரி வினோபா நகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழா நடைபெற்று வருகிறது. ஆடி திருவிழாவில் 2ஆம் நாளாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து மதியம் அன்னதானம் நடைபெற்றது. விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான விளக்கு பூஜை நேற்று இரவு நடைபெற்றது. விழாவில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக அதிகாரி வசந்தகுமார், கோவில் நிர்வாகிகள் நாகமணி, கிஷோர்குமார், ரமா என்கிற சுமித்ரா, சுகுமார், சுப்புராயன், ராமதாஸ், உமாசுதன், பழனிராஜா, மதிவாணன் உட்பட விழா குழுவினர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். யாருடைய கட்டளையும் அவரை பல்லாக்குல தூக்கிட்டு வருவாங்க. அந்த லிங்கத்துக்கு 6 புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு பகுதியில் மாணவியை தாக்கிய தள்ளுவண்டி கடை உரிமையாளரை கண்டித்து மாணவியின் உறவினர்கள் முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் இருந்த தள்ளுவண்டியை போலீசார் அகற்றினர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு ஈசிஆர் சாலை முருகன் கோவில் ரோடு சந்திப்பில் உள்ள பேக்கரி கடையில் நேற்று முன்தினம் பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியைச் சேர்ந்த திருச்செல்வம் மகள் கல்லூரி மாணவி பொருட்கள் வாங்க கடை முன்பு வண்டியை நிறுத்திச் சென்றார். அப்போது பேக்கரி கடை அருகில் தள்ளுவண்டி கடை வைத்துள்ள சுமதி கடை அருகே வண்டியை நிறுத்தக்கூடாது என்று கூறி திட்டியுள்ளார். இதனால் வாக்குவாதம் முற்றி மாணவியை சுமதி தள்ளிவிட்டு அடித்து பற்களால் கடிக்கவும் செய்துள்ளார். இதனால் மயங்கி விழுந்த மாணவியை அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். தகவல் அறிந்த மாணவியின் பெற்றோர் வந்தபோது சுமதி கடையை மூடி தலைமறைவாக சென்று விட்டார். இந்த நிலையில் நேற்று காலை மீண்டும் மாணவியின் பெற்றோர், உறவினர்கள், பொதுமக்கள் திரண்டு கடையை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து வந்த காலாப்பட்டு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி ஈசிஆர் சாலையில் இடையூறாக இருந்த தள்ளுவண்டி கடையை அப்புறப்படுத்தினர். இதனை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம்.
100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் நம்பர் 7 கூடப்பாக்கம் மெயின் ரோட் வில்லியனூர் பைபாஸ் புதுச்சேரி. For contact 8220931846. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் பிறந்தநாள் விழா முதலியார்பேட்டையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் முதலியார்பேட்டை போஸ்ட் ஆபீஸ் அருகே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாநில மகளிர் அணி செயலாளர் KRP ராஜேஸ்வரி பெருமாள் ராஜா கவுண்டர் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு அன்னதானம் மற்றும் இனிப்புகளை வழங்கினார். விழாவில் மாநில பொருளாளர் முகவரி நியூஸ் மண்டல செயலாளர் சிவராமன், நகர செயலாளர் கவுண்டர் செந்தில், இளைஞரணி செயலாளர் பிரதீப், மாநில வன்னியர் சங்க செயலாளர் மணிரத்னம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு முருங்கப்பாக்கம் அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் ஏராளமான பெண்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அருள்மிகு அங்காளம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை அன்று பால்குட ஊர்வலம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி நேற்று அங்காளம்மன் கோவிலில் பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது. இதற்காக புதுச்சேரி முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் வளாகத்தில் இருந்து புறப்பட்ட பால்குட ஊர்வலம் கொம்பாக்கம் சாலை வழியாக அங்காளம்மன் கோவிலை அடைந்தது. ஊர்வலத்தில் எடுத்து வரப்பட்ட பால்குடங்களை வைத்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுநகர் ஸ்ரீ ஜெயங்கொண்ட மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை புதுநகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜெயங்கொண்ட மாரியம்மன் ஆலய ஆடி திருவிழா நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு திருத்தேர் ஊர்வலம் நடைபெற்றது. நேற்று இரவு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி வழிபாடு செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், விழா குழுவினரும் செய்திருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட குமரகுருபள்ளம் பகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை பாஜக தலைவர் VP ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி முழுவதும் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இந்த நிலையில் குமரகுருபள்ளம் பகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் உள்ள ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க முன்னாள் பாஜக மாநில நிர்வாகிகள் ஆனந்த கண்ணன், சாய் சுதாகர், ராயல் சீனிவாச பெருமாள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்திய விடுதலை திருநாளை முன்னிட்டு நண்பர்கள் தோட்டம் நடத்தும் பிரெஞ்சு செம்மொழி தமிழ் கலை இலக்கிய விழாவிற்கு அலையன்ஸ் பிரான்சே இயக்குனரை கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் நேரில் சென்று அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய திருநாட்டின் 78ஆம் ஆண்டு விடுதலை திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி நண்பர்கள் தோட்டம் இலக்கிய அமைப்பின் சார்பில் பாரதியின் பாடல்களும் கலை இலக்கிய பகிர்வும் என்னும் தலைப்பில் கருத்தரங்கமும், பாரதி பாடல்கள் காணொலி வெளியீட்டு விழாவும் 5/8/2025 அன்று புதுச்சேரி சுய்ப்ரேன் வீதியில் அமைந்துள்ள அலையன்ஸ் பிரான்சே நிகழ்த்து கலையரங்கில் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வானது செம்மொழி தமிழ் மற்றும் பிரெஞ்சு மொழியின் கலை இலக்கிய பண்பாட்டு பகிர்வினை வெளிப்படுத்தி இருமொழி வளர்ச்சிக்கும் பயன்படும் வகையில் அமைய உள்ளது. இந்த நிகழ்வில் தமிழ் பண்பாட்டு ஆளுமைகளும் பிரெஞ்சு பண்பாட்டு ஆளுமைகளும் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த நிகழ்விற்காக புதுச்சேரி அலையன்ஸ் பிரான்சே நிறுவனத்தின் இயக்குனர் லொரான் ஜலிகு அவர்களை நண்பர்கள் தோட்டத்தின் தலைவர் திருநாவுக்கரசு, செயலாளர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன், பொருளாளர் கவிஞர் யுகபாரதி மற்றும் நண்பர் வீரப்பன் ஆகியோர் நேரில் சென்று அழைப்பு விடுத்தனர்.
இயக்குனர் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு பெருமை அடைவதாகவும் அவர் விழாவில் கலந்து கொண்டு இந்திய விடுதலை மற்றும் பிரெஞ்சு மொழி செம்மொழி தமிழ் இந்திய பிரெஞ்சு நாடு குறித்தும் உரையாடுகிறேன் என்றும் உறுதியளித்தார். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் லஞ்சம் பெற்ற வழக்கில் 2 சப் இன்ஸ்பெக்டர்கள் பணியிடை நீக்கம், ஒருவர் ஆயுதப்படைக்கு மாற்றம். டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவு. சுயமரியாதை சுடர் MA சண்முகம் பிறந்தநாள். புதுச்சேரி அரசு சார்பில் சிலைக்கு சபாநாயகர் மற்றும் அமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கடற்கரை பொது சொத்துக்கள் குறித்து அரசு முறையான கணக்கெடுப்பு நடத்த கோரிக்கை. மீனவர் அமைப்பு ஆர்ப்பாட்டம். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.